பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகள், அதாவது அகழாய்வு சார்ந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அர்த்த சாஸ்திரம், மகாவம்சம், எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ், பிலினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், வியனா பாப்பிரஸ். இது ரொம்ப சிம்பிள், முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும். இப்போ பாருங்கள், அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது மௌரியர் காலத்தில் கௌடில்யர் எழுதுனதுப்பா. கௌடில்யர் அப்படின்ற சாணக்கியர் எழுதுனது. இந்த நூல் பொருளாதாரம் குறித்தும் நம்ம தமிழ்நாட்டோட ஆட்சி முறை குறித்தும் சொல்லியிருக்கோம். முக்கியமாக பாண்டியன் கவாடகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அர்த்த சாஸ்திரத்தில். அப்படின்னா பாண்டியர்கள் வாழ்ந்த இடத்துல, அவங்க ஆட்சி பண்ண இடத்துல கிடைக்கப்பெற்ற முத்துக்கள், கடல் பொருட்கள், இதை பற்றி குறிக்கிறது பாண்டியன் கவாடகா. சரியா? அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலில் உள்ள குறிப்பு தான் பாண்டியன் கவாடகா. அடுத்து பாருங்க, மகாவம்சம் அப்படின்றதுல முக்கியமான பாயிண்ட், அதாவது இது இலங்கையோட புத்த சமய நூல். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குதிரை வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல், அதாவது தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இருக்கிற குதிரை வணிகம் பற்றி குறிப்பிடுற நூல் எதுனா மகாவம்சம். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். இது அப்படின்னா என்னென்னா, இது ஒரு கிரேக்க நூல். பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி என்று பொருள். அவ்வளோதான். இது ரெண்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு. சரியாப்பா? அடுத்து பாருங்கள், பிலினியின் இயற்கை வரலாறு. இதுதான் ரொம்ப முக்கியம். பிலினி ரோமானிய நாட்டை சேர்ந்தவர். சரியாப்பா? இவர் ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பார் இந்த இயற்கை வரலாறு நூலில். என்னன்னா, ஓசலிஸ் அப்படின்ற துறைமுகத்திலேருந்து பருவக்காற்று சரியாக வீசினா 40 நாளில் இந்தியா வந்துடலான்னு சொல்லியிருப்பார். ஒன்று. இன்னொன்று, பக்காரை துறைமுகம்னு ஒரு துறைமுகம் இருந்துச்சு, அது பாண்டியர்களோட கட்டுப்பாடில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னது 2வது பாயிண்ட். அடுத்து 3வது, இங்கு அதாவது இந்தியாவோட நடைபெற்ற மிளகு வணிகத்தால் அதாவது ரோமானிய நாட்டு செல்வமே மொத்தமாக கரைஞ்சு போச்சு, அது மிளகுக்காக அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ரோமானிய நாடுன்னு சொன்னது பிலினியின் இயற்கை வரலாறு. அடுத்து பாருங்கள், தாலமியின் புவியியல். இது 2ஆம் நூற்றாண்டுப்பா. இது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு சார்ந்து குறிப்பிடுறதா இந்த தாலமியின் புவியியல். சரியா? அடுத்து பாருங்கள், பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இது ஒன்றும் இல்லைப்பா, மேப்பு தான். சரியா? இது அதாவது மேப்பு, ரோமானிய பேரரசோட மேப்பு. சரியா? இதில் முசிறி துறைமுகத்தை பற்றி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதில் கடைசியாக பாருங்கள், வியனா பாப்பிரஸ். வியனா பாப்பிரஸ் அப்படின்றது ஒரு கிரேக் ஆவணம். 2 கிரேக் ஆவணம் பார்த்துருக்கோம். எது? வியனா பாப்பிரஸ் ஒன்று, இன்னொன்று எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ். சரியா? இது 2 வணிகருக்கு நடுவில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிடுறது தான் இந்த வியனா பாப்பிரஸ். இது கிரேக் ஆவணம். சரியாப்பா? இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 3வது லெசன், 9th புக்கு ஹிஸ்ட்ரியில் 3வது லெசனில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற லெசனில் இது குறிப்பிடப்பட்டிருக்குப்பா. நன்றி.